அப்பாவுக்கு தண்ணி விடுமா? சரிப்பா. ஏய் தாமரை, என்ன நினைப்புல நீ இருக்கிற? இந்த வார இருடி. கெட்டா மாடு மாதிரி வளர்ந்துருக்கிறீல, உனக்கு ஒழுங்கா வாத்து கூட மேய்க்க தெரியாதா? 3 நேரம் திங்க மட்டும் தெரியுது. முருகாயே, ஏன் அந்த புலி அடிக்கிற? வாத்து புறா உசுர கையில பிடிச்சுக்கிட்டு வந்திருக்கியா? ஆமாயா, இவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வரைஞ்சு கட்டிட்டு நீ வந்துரு. நிக்கிறா பாரு, ஒண்ணும் தெரியாதவளாட்டா. இங்க பாரு, வாத்துக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சு, உன்னை அவ்வளவுதான் சுக்குநூறு ஆக்கியிருப்பேன். ஏமா முருகை, முட்டைமா. வாங்க பாய். ஏய் போடியே, பாய் வந்திருக்கிறாருல, போய் முட்டையெல்லாம் எடுத்து வைப்போ. சாயமெல்லாம் மூஞ்சில பூசிக்கிறியா? என்னாச்சு உனக்கு? ஒரு மார்க்கமா தான் கிளம்புறேன். ஏன்பா சம்பத்து? சொல்லுமா. உள்ளூர்ல தானே மேல அடிக்க போற? ஆமாமா. இல்ல ஏதாவது பொண்ணுகின்னு பாக்க போறியா? மேக்கப்போட நல்ல துணிமணியோட இருக்கியே, அதான் கேட்டேன். நீ தான் சொல்லுவியே, சாவு வீட்டாண்டா போகும்போது எதுக்குமா முகத்தை கழுவணும்னு. பெரிய வீட்டு சாவுமா இது? பெரிய ஆளுங்கெல்லாம் வருவாங்க. நம்ம சுத்த பத்தமா இருந்தா தானே காசு ஏதாவது கூட கொடுப்பாங்க. என்னமோ நீயும் சொல்ற. அம்மா போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாப்பா. வாங்கடா. டேய், ஏய் மாட்ட வச்ச. டேய், ஏய் வச்ச மாட்ட. வா சம்பளத்துக்கு வா. வா, ஏங்க வச்ச. நிறுத்துடா. ஏய், ஏய் தள்ளுடா. நான் சம்பத்தே, ஏரியா உன் ஏரியாங்கிறதுக்கு ஆள் மேல கை வைக்கிறியா? அவ்வளவுதான். நீ ஆடு, நீ ஆடு, ஆடு, ஆடு. ஏய், நீ போலாடி, போலாடி, போலாடி. ஆடுறா, ஆடுறா. ஆடு. போலாம், 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 போலாம். ஏய், வாப்பா, வாப்பா, வாப்பா. போ, போ. டேய், ஊத்துடா சீக்கிரம். ஏய், இப்ப நீ எதுக்குடா தேவலாம் டென்ஷன் ஆற? ஆட்டோ டிரைவர்ல ஆனந்த் ஒரு முக்கியமான ஆளு. அவன் குரல் கொடுத்தோன்னே அவங்க ஆளுங்களை எப்படி ஆஃப் ஆகிறான் பாத்தியல? டேய் சம்பத்தே, அவங்கிட்ட சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்க? அவங்க மட்டும் யாரு? நம்ம ஊர் பக்கத்து ஊருக்காரங்க தானடா. நாம நம்ம வேலையை மட்டும் தானே பார்க்கணும். டேய், பாட்டில் உடஞ்சி ஒருத்தன் கால ரத்தம் ஊத்திட்டு இருக்குது. பாத்துட்டு சும்மா சொல்றியா? ஏய், ரத்தம் வந்தது அவங்க ஆளுக்கு தானே, உனக்கு என்ன பிரச்சனை? யாருக்கு வந்தா என்ன, ரத்தம் ஒண்ணுதான். சம்பத்தே,
என்னாச்சு? நேத்து நம்ம ஊர் சுடுகாட்டுல சண்டையாமே. என்னடி சொல்ற? யாரா இருக்கா? நம்ம மரகத அம்மா பையன் சம்பத்துக்கும் ஆட்டோக்கார பசங்களுக்கும் சம்பத்தை ரத்த காயமா ரணகாயமா அடிச்சு போட்டிருக்கானுங்க. நம்ம சின்ன ஆஸ்பத்திரியில தான் பெட்ல சேர்த்திருக்காங்களாம். அழாதீங்கம்மா, அவர் நல்லாதான் இருக்காரு. சின்ன சின்ன காயம்தான், நாளைக்கே வீட்டுக்கு அனுப்பிடுவோம். சரியா? நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியேறுங்க, டாக்டர் வர போறாரு. மேல அடிக்கும் போது குடிக்காதன்னு பாடமா சொன்னனே, கேட்டா தானே? நானும் சொன்னேம்மா, மேல அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் குடிக்கலாம்னு. அவன் குடிக்காம தான் இருந்தான். சண்டை வந்ததுக்கு அப்புறம் தான் குடிக்க ஆரம்பிச்சான். படுபாவிங்க, என் புள்ளைய இப்படி போட்டு அடிச்சிருக்கானுங்களே. அவனுங்க உருப்பிடுவானுங்களா? நல்லா இருப்பானுங்களா? நாசமா போயிருவானுங்க. ஏமா கத்துற? நாங்களே அவன் பைக்ல போகும்போது கீழே விழுந்துட்டான்னு போய் சொல்லி பெட்ல சேர்த்துருக்கோம். நீ இப்ப கத்தி கூச்சல் போட்ட போலீஸ் கேஸ் ஆயிரும். அப்புறம் போலீஸ் வந்து பரவாயில்லையா? ஐயோ, டேய் அம்மா, நீங்க வீட்டுக்கு கொடுப்போங்க, நான் பாத்துக்கிறேன். இந்தாம்மா செலவுக்கு வச்சுக்க. சரியா? டேய் போகும்போது சாப்பிட வாங்கி கொடுத்துருங்க. இந்த செலவுக்கு வச்சுக்கோ. சரி அம்மா, நீ கவலைப்படாம போமா, நான் பாத்துக்கிறேம்மா. வாமா, பாத்துக்கலாம்மா. தைரியமா வீட்டுக்கு டேய் போமா. பாத்து பத்திரம். டேய் நம்ம அக்கா வந்துச்சுடா. வந்துச்சு. ஆப்பிள் அக்கா? இல்லடா. சம்பத்த பேசுறியாக்கா? இதெல்லாம் குடுக்குறதுக்கு நாங்க இருக்கோம்ல, தூங்கி எழுந்தணும் குடுக்குறோம், நீ கிளம்பு. டேய், ஆசையா 5 நிமிஷம் கூட பார்க்கல, அதுக்குள்ள போ சொல்றீங்க? நர்ஸ் வந்தா திட்டுவாங்கக்கா, அதுதான். ஹலோ. ஓவர் ஃபீல் உடம்புக்கு ஆகாது. ஏய் கூட போறோம்ல. பார்த்து மெதுவா. அம்மா எங்கடா? அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, வந்துருவாங்க. இன்னும் வலி இருக்கா? பரவாயில்லடா. சரி, என்ன இழுக்கிற? இல்ல இந்த வாத்துக்கார பிள்ளையும் உன்னை வந்து பார்த்து அழுதுச்சு. இந்த பால்கார பொண்ணும் உன்னை வந்து பார்த்துட்டு போச்சு. இவங்க 2 பேத்துல உன் மனசுல இருக்குது யாரு? என் மனசுல இருக்குது அந்த வாத்து மகிற பொண்ணு தான். பேரு தாமரை. ஓ, ஐயோ, வாத்தெல்லாம் எங்க போச்சு? என்ன கொல்ல போகுது? யாரு எதுக்கு எங்க சம்பத்தை ஃபாலோ பண்ற? ஊரு டூர் வந்தோமா, பட்டிய போட்டோமா, வாத்து மேய்ச்சோமா, பெட்டியை கட்டணுமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு ஓட்டம் சாட்டமா இருக்கிற எங்க சம்பத்தை வளைச்சு போட்டு இந்த ஊர்லயே செட்டில் ஆகலான்னு நினைக்கிறியா? நீ நினைக்கிறது நடக்காத, நடக்கவும் விட மாட்டோம். ஏன்னா சம்பத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எங்க அக்கா ஏற்கனவே ரெடியா இருக்கு. அது ஹாஸ்பிட்டலுக்கு என்னமா வாங்கிட்டு வந்தது. சம்பத் சாப்பிட ஆப்பிள், ஆரஞ்சு, ஹார்லிக்ஸ், அது இதுன்னு ஏகப்பட்டது வாங்கிட்டு வந்தது. ஆனா நீ வரும்போது ஒரு வாத்து முட்டை கூட எடுத்துட்டு வரல, வெறும் கையை தானே வீசிட்டு வந்த. இங்க பார், கடைசியா ஒண்ணு சொல்ற கேட்டுக்க. சம்பத்துக்கும் எங்க அக்காவுக்கும் நடக்க போற கல்யாணத்துல ஏதாவது குறுக்கும் போது குழப்பத்தை உண்டாக்கணும்னு நினைச்ச நீ கொலை கொலைன்னு ஆயிடுவ.
என்னடா இது சின்ன பசங்க சினிமா டைலாக் பேசுறாங்கன்னு நினைக்கிறியா? எங்களை என்ன வேணா நினைச்சிட்டு போ, ஆனா இன்னையோட சம்பத்தை மறந்துரு. இல்ல சொல்றது புரியுதா? பார்த்த மாணவரை மேய விட்டு வீட்டுல என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க கூட பெரிய தொந்தரவு போச்சு. விவசாயம் பண்றதுக்கு மழை இல்ல, தண்ணி இல்ல, வாங்கின கடனை நாங்க கட்ட முடியாம வயித்துல நெருப்ப கட்டிட்டு விதைய விதைக்கிறோம். நீங்க என்னடானா வாத்த வயல்ல இறக்கி நாத்த நாசம் பண்றீங்களே. ஐயா கோவப்படாதீங்க, பஞ்சாயத்துல எவ்வளவு பணமோ அதை நான் கட்டி என் வாத்தை நான் மீட்டுக்கிறேன். இங்க பாருமா, இதான் முதலும் கடைசியும். வாத்த பணம் கொடுத்து மீக்கிறது பெரிய விஷயம் இல்ல. இனிமே நீங்க ஒழுங்கா வாத்து மேய்க்கலன்னா இந்த ஊர்ல பட்டி போட்டு பொழப்பு நடத்த முடியாது. பணத்தை எடுத்துட்டு சீக்கிரமா வாங்க. ஏய் என்னடி ஒண்ணும் தெரியாத பூனை மாதிரி போய்கிட்டு இருக்க? நில்றி. கேட்டில பேசுறதெல்லாம்? வாத்த விட்டு எங்கடி போன? என்னடி பேச்ச காணா? வாயில என்ன வச்சிருக்கிற? தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு சித்தி, அதான் மரத்தடி நிழல்ல கொஞ்ச நேரம் கண்ணா சந்துட்டேன். பொய் சொல்லாதடி. நீ சின்ன ஆஸ்பத்திரிக்கு தானே போயிட்டு வர்ற? நீ சின்ன ஆஸ்பத்திரிக்கு வலி கேட்டதா கீரைக்காரமா சொன்னுச்சுல, ஏன் நீ வீட்டுக்கு வந்து கசாயம் போட்டு குடிச்சா உன் தலைவலி போகாதா? ஆஸ்பத்திரிக்கு தான் போவியா? இப்ப தலைவலி சரியா போச்சா? ஆஸ்பத்திரி போய் பார்த்ததுக்கு அப்புறம் தலைவலி சரியா போச்சு சித்தி. ஏய் நான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா நீ பதில் சொல்லிக்கிட்டு தாண்டி இருப்ப. போடி உள்ள தருத்திரியம் பிடிச்ச கழுத.